என்னம்மா? உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் போய் என்னாச்சுன்னு பாருமா. ஏம்மா என்னாச்சு? ரொம்ப நேரமாக தேங்கான்னு கத்திட்டு இருக்கா. என்னாச்சுன்னு தெரில, போய் பாரு. தேங்காவா? இருங்கம்மா, நான் போய் பார்க்குறேன். வழக்கம் போல் என்னத்தையோ போட்டு உடச்சிருப்பா. தேங்காய் 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 மேகா தேங்காய் மேகா. என்ன வேணும்? ரூமை என்ன ஆலங்கோலம் பண்ணி வச்சுக்கிற? பாத்தியாம்மா, அப்பத்துலேருந்து இப்படி தான் தேங்கான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அம்மா அது பாட்டுமா. தேங்காய் நல்லவா பாட்டு இருக்கு? அது தேங்காயிலம்மா, அது தேங்காய். என்ன கர்மம்னா இருக்கட்டும். என்னது இது? என்ன நேஹா ரூமை இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏன் ரூமை என்ன எப்படியான வச்சுக்குவ? இது ஏன் வீடு, அப்போ நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். ஒழுங்கா ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனில் வா, உனக்கு கொஞ்சம் வேலை தரேன். இல்லை, என்னால் இப்போ வேலை செய்ய முடியாது, நான் டயர்டாக இருக்கேன். உன்னை 2 வாரமாக அம்மா வேலை செய்ய கூப்பிடக்குள்ள நீ இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்க. உன்கிட்ட இப்போ யாரும் பேச வரல, நான் அம்மாக்கிட்ட பேசிட்டுருக்கேன். அக்காவுக்கு மரியாதை கொடுத்து பேசுனேஹா. சரி அதை விடு, ஒரு கிளாஸ் உடஞ்சி சத்தம் கேட்டுச்சே. ஆமாம், அது ஒரு ப்ராங்க். அது உங்களை பயமுடுத்துறதுக்காக நான் போட்ட சத்தம். உனக்கு இதே வேலையாக போச்சு. இது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம இதனா வேலை செய்யுமா. நீயும் டைம் வேஸ்ட் பண்ணுற, மற்றவங்க டைமும் வேஸ்ட் பண்ண வைக்கிற. நேஹா நேஹா, என்ன வேணும் உனக்கு? எவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கடி, கொஞ்சம் வேலை செய்யேஞ்சி. நான் எல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப தூக்கம் வருது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, போயிரு. நல்லா ஆடி தூங்கு, அவ்வளோதான். 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அப்பா நம்மளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்களாமா. என்ன சாப்பிட்றீங்க? அப்பா இங்கே சாம்பார் சாதம் கிடைக்குமாப்பா? ஏம்மா என் மானத்தை வாங்குற? இது சாம்பார் கடை இல்லடி, 5 ஸ்டார் ஹோட்டலு. என் மானத்தை வாங்குறதா போச்சு. இனிமேல் உங்களை ஹோட்டல்லே கூப்பிட்டு வர மாட்டேன். சரி, இருக்கிறத சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். என்னாமா இவ தூங்குறதுலே இருக்கா. நேஹா அம்மா, அவளை ஹெல்ப்பாதீங்க. ஏம்மா? அவளை ஹெல்ப் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவள் திருப்பி தூங்க தான் போகிறாம்மா. நம்ம வேற மாதிரி சொல்லணும். என்னம்மா சொல்கிற? அவள் சீக்கிரமாக ஏஞ்சிருவாளா டாக்டர்? அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நான் எங்கே இருக்கேன் நேஹா? நான் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்? அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இது நார்மல் தான். என்னாச்சு டாக்டர்? நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸாக கோமா ஸ்டேஜில் இருந்தீங்க மேம். ஆனால் இது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் நார்மல் தான். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம் அம்மா, நீ லாஸ்ட் 5 இயர்ஸாக கோமாவில் இருந்த. அம்மா எங்கே டாக்டர்? நேஹா நான் எங்கே தான் இருக்கேன். என்னம்மா சொல்கிறாங்க இவங்க? ஆமாம்மா, நீ லாஸ்ட் 5 இயர்ஸாக கோமாவில் இருந்த. நிறைய தூங்குனீங்களா, அப்போ உங்கள் பாடியில் நிறைய இம்யூனிட்டி குறைஞ்சி உங்கள் பிரெயினுக்கு எஃபெக்டாக இருக்குது மேம். ஸோ நம்ம பாடியில் இந்த மாதிரி நம்ம ஆக்டிவ் இல்லாமல் அப்படியே இருந்தால் இந்த கோமா ஸ்டேஜில் தான் கடைசியில் போய் முடியும். இந்த பிரச்சனைனால தான் நேஹா நான் உன்னை தூங்காத நிறைய வேலை செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என் 5 இயர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்போ? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறத நான் அப்போவே கேட்டிருக்கணுமா இருந்துச்சு. நான் தான் தப்பு பண்ணேன். உன் தப்பை நீ உணர்ந்துட்டியா நேஹா? ஆமாம், இன்னொரு விஷயமும் இருக்கு நேஹா. என்ன விஷயம்? நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, கோமா, இதெல்லாம் ஒரு ப்ராங்க். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் நேஹா, இதெல்லாம் பொய். இதெல்லாம் உனக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கறதுக்காக நம்ம பண்ண பிளான். இப்போது டாக்டர் அவரும் நம்ம செட்டப் தான். இதெல்லாம் பிளான் தாம்மா. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே டைம் வேஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம உடம்புல நிஜமாகவே பிரச்சனை குறைஞ்சி அப்புறமா கடைசியில் அந்த கோமா ஸ்டேஜில் தான் போய் முடியும். அதுக்கு தான் நம்ம வழியிலே சொல்லி கொடுக்கலான்னு பிளான் போட்டோம். நீங்கள் எடுத்த பாடத்தில் நான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.